நகை எல்லாத்தையும் நீ சேஃபா பீரோல தானே வச்சிருக்க? ஆமாங்க. இப்ப எதுக்கு நகையை பத்தி கேக்குறீங்க? எனக்கு என்னமோ நகையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே போய் குடுத்துடலாம் தோணுது. எதுக்கு வீண் பிரச்சனை? என்னடி இது எதுவுமே காணல, நகை பணம்லாம் எங்க? இங்கதாங்க வச்சிருந்தேன். எனக்கு என்னமோ அந்த விக்கி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிருப்பான். என்ன இதான் சாக்குன்னு சொல்லி எல்லா பழியையும் என் பிள்ளை மேல போட பாக்குறீங்களா? அம்மா, நாளைக்கு நேர்ல பார்த்தேன். காவியா காலேஜ் அப்ளிகேஷனுக்கு வாங்கி வச்சிருந்த ஃபீஸ அவன் தான் திருடினான். அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இந்நேரம் அவளோட செல்வாக்கெல்லாம் வச்சு வெளியே வந்த மொத்த கோவமும் உன் மேலதான் இருக்கும். அவ வரத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். நம்மளால அவங்கள சமாளிக்க முடியாது. அப்படியே விக்கி காணாம போன விஷயத்தையும் சொல்லிடலாம். என் வீட்டுல இருந்து என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? வீட்டு பத்திரமாச்சும் இருக்கா, இல்ல அதையும் தூக்கிட்டு போயிட்டானா? இல்லம்மா, அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. அதையாச்சும் பத்திரமா வீடா? அதை வச்சுதான் நம்ம கடனே வாங்கியிருக்கோம். தாரா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேமா, தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மாக்கு இந்த கல்யாணத்துல அவ்வளவு விருப்பம் இல்லையோ? ஏன் ஆண்டி, எங்க அம்மா உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணாங்களா? இல்லம்மா, தீபக்க உங்க அம்மாக்கு அவ்வளவா பிடிக்கலன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல ஆண்டி. அவங்க இவ்வளவு நாளா ஃபாரின் ரிட்டர்ன் பிசினஸ் மேன், எம்டி அப்படிப்பட்ட மாப்பிள்ளைய தான் தேடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் நம்ம ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டேன் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். இல்லம்மா, நாளைக்கு உங்க அம்மாக்கு தீபக்க பிடிக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? தீபக்க யாருக்கு பிடிக்காம இருக்கும்? சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. தாரா, எனக்கு இப்ப கூட ஒரு டவுட். உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சது? உங்களோட கூலான ஆட்டிடியூட், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல யாருனே தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணது, உங்களோட ஃபேமிலி பாண்டிங், நீங்க நல்லா இன்னோவேட்டிவா யோசிக்கிறீங்க. உங்ககிட்ட இன்னொன்னு சொல்ல மறந்துட்ட பாருங்க. நேத்து காவியா, ரேவதி அவங்க எல்லாரும் எனக்கு ட்ரீட் கொடுத்தாங்க. எனக்கு தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாவுங்க, காவியா சுத்தமா நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணதுனாலதான் அவங்க மேரேஜே ஸ்டாப் ஆச்சு. அந்த சந்தோஷம் தான் அவங்க 3 பேருக்கும். அது மட்டும் இல்ல, காவியா இப்படி மனசு விட்டு சிரிச்சு நான் இவ்வளவு நாளா பார்த்ததே இல்ல. அவங்க சிரிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிருக்கேங்கிறது எனக்கே புரிஞ்சது. காவியாங்கிற பேரை சொன்னாலே எவ்வளவு சந்தோஷமாகறாரு தீபக்.